ஸோ ஐஸ் இப்போது டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டாக்ஸி வந்துடுச்சு. மதியம் பெருசாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். One hour later. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ ஏன் 4th ஃப்ளோர்னால் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே செக்இன் நார்மலாக இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக 4th ஃப்ளோரில் தான் நமக்கு இங்கேருந்து அல்மாரி ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேலே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே எவ்வளோ எம்டியான பிளேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி. உள்ளார இன்னும் போனீங்கன்னா இன்னும் இன்சைட் போனால் இன்னும் நிறைய சிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது இப்போதைக்கு இது நார்மல் வெயிட்டிங் ஹால் பாருங்கள். வாய்ஸ் இதில் என்ன பெருமைனா, நான் டாக்ஸில் ஏறி போயிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருச்சு. எவ்வளோ நேரத்தில் ஒரு 1 hour to half an hourலேயே எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அது ஏன் எப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. A few inches later. ஸோ பார்க்க தான் ஜாக் போட்டால் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் கழட்டிட்டா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பட் ஆனால் ஜாக் ரொம்ப நேரமும் போடவும் முடியல. அதான் பிரச்சனை. இது போட்டால் டக்குன்னு பாடியும் ஹீட் ஆகுது. அதை போடணும்னா பாடி ரொம்பவும் சில்லுன்னு ஆகுது. ஸோ இப்போதைக்கு கழட்டி வச்சுருக்கேன். ஸோ ட்ரெயினில் குளிரும் போது நம்ம எடுத்து மறுபடியும் போட்டுக்கலாம். ஸோ பட் ஆனால் ட்ரெயினில் வந்து நமக்கு பெட்ஷீட் எல்லாமே தருவாங்க. நானும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு.